வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த இந்தியா பென் ஷோ டயர் 1 சிட்டிஸ்ல பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களோட ஈவெண்ட்ஸ். ஸோ பெங்களூர், சென்னை மாதிரி. அது எப்படி நீங்க ட்ரிச்சிக்கு கொண்டு வந்தீங்க எம்பிஎம் ஸ்டோர்ல ஈவெண்ட் நடத்துறதுக்கு? ஸோ அந்த ஐடியா எப்படி வந்தது? ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ஷுவர் சார். இந்த இந்தியா பென் ஷோன்றது நீங்க சொன்ன மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய சிட்டிஸ்ல தான் நடந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும். எவ்ரி இயர் சென்னையில, மும்பைல, பெங்களூர்ல, கல்கட்டால, புனேல, சண்டிகர்ல இந்த மாதிரி ஊர்கள்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. நான் அந்த நிர்வாகிகளோட ஐ எம் அசோசியேட்டட் வித் தம் ஒரு 7-8 வருஷமா நான் தொடர்புல இருக்கிறேன். அப்ப அவங்கள்ட்ட திருச்சி மாதிரி ஒரு ஊர்ல இது நடத்தணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. வி ஆர் தி ரைட் எலிஜிபிள் பர்சன் டு ஹோஸ்ட் தி ஷோ இன் திருச்சி. ஏன்னா நாங்க 64 வருஷமா ஸ்டேஷனரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு 7 ஸ்டோர் திருச்சியில எம்பிஎம் முத்து ஜெனரல் ஸ்டோர்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் இந்த பெங்களூர்ல இருந்து போய் அவங்களை ரெப்ரசென்ட் பண்ணி கேட்டதுனால அவங்க இனிஷியலா ஒத்துக்கல. அதுக்கப்புறம் நம்ம கிரெடென்சியல்ஸ் எல்லாம் சொல்லி ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் திஸ் திங் இஸ் ஹேப்பனிங் ஹியர் ஆன் December 13th and 14th of 2025. இந்தியா பென் ஷோ திருச்சி 2025 ஈவெண்ட் திருச்சியில நடத்துறதுக்கான முக்கியமான காரணம் ரைட்டிங்ன்றது இன்னைக்கு வர வர குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் சிட்ட, பேரேடு, குறிப்பு, லெஜர்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் இல்ல. லேப்டாப்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் ஹவ் ரீப்ளேஸ்ட் ஆல் தோஸ் ஸ்டஃப். அதனால நம்ம ஒர்க்கிங் சைட்லயும் எழுதுறது குறைஞ்சு போச்சு. குழந்தைங்களுக்கு படிப்புலையும் ஒரு 8th 9th அப்புறமே லேப்டாப்பும் ஆன்லைன் கிளாஸஸ் கொண்டு வந்துடுறாங்க. எழுதுறது குறைஞ்சு போச்சு. அதனால அதை விட்டுறக்கூடாது. மெயினா இன்ஃபென்ட் ரைட்டிங்கை தொன்று எல்லார்ட்டையும் இருந்து வந்தது கண்டினியூ ஆகணும். லெகசி ஷுட் கண்டினியூனா இந்த ஈவெண்ட் நடத்துறோம். இன்னொன்னு, நீங்க 2000 அப்புறம் பிறந்த குழந்தைங்களுக்கு பின்னாடி நம்மள மாதிரி நம்ம எழுதி பழகின மாதிரி, படிச்ச மாதிரி, வேலை பார்த்த மாதிரி வேலைகள் அமையாது. அதனால அவங்களுக்கு இது ஊக்குவிக்கணும். ஆனா பேசிக்கலா அந்த குழந்தைங்களுக்கு இன்னோவேட்டிவ்னஸ் ஜாஸ்தி. அதை உள்ள கொண்டு வரணும்ன்றதுக்காக நாங்க ஒரு 3 கேலிகிராபி ஆர்டிஸ்ட ரோபின் பண்ணி நல்ல நீ வர்ற பிள்ளைகள் அவங்க காலத்துல அடுத்த ஜெனரேஷன்ஸ் இன்னோவேட்டிவா என்னெல்லாம் சிஸ்டம்ல பண்றாங்களோ அதெல்லாமே கேலிகிராபில இங்க் பெண்ணை வச்சு எழுதி டிரா பண்ணி நிறைய விஷயங்கள், நல்ல விஷயம் செய்யணும், இதை விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்தோட தான் இந்த ஈவெண்ட் ஆரம்பிச்சோம். தேங்க்ஸ் டு திருச்சி மக்கள். நாங்க இது வரைக்கும் எதிர்பார்த்த விட ஜாஸ்தியே இருக்கு ரெஸ்பான்ஸ். நல்லா இருக்கும் நம்புறேன். அடுத்த வருஷமும், அடுத்த நாளைக்கும், இனி வர்ற வருஷங்கள்ல இந்த சக்சஸை பொறுத்து இதே ஈவெண்ட்டை பெரிய ஸ்கேல்ல நடத்துறதுக்கான முயற்சி கண்டிப்பா எடுத்து நாங்க நடத்தி காட்டுவோம். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.